Hi friends, welcome back to AtoZ Samayal. இது வரைக்கும் நம்ம வீடுங்கிற நேம்ல வந்த சேனல் இனிமேல் வந்து AtoZ சமையல்ங்கிற ஒரு நேம்ல வந்து இனிமேல் வரப்போகுதுங்க. இப்போ வந்து நம்ம வீடுங்கிறதுக்கு பதிலா AtoZ சமையல்னு சேனல் நேம் வந்து மாத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ, லோகோ, சேனலுடைய நேம் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடுங்கிற பேர்ல பார்த்தது எல்லாமே இனிமேல் AtoZ சமையல்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம AtoZ சமையல் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான ஒரு மார்னிங் டிஃபன் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம இன்னைக்கு இந்த வெண்பொங்கல் எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆகட்டும், திருமண விழாக்கள் ஆகட்டும், இதுல வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வெண்பொங்கல். ஸோ எப்படி இவ்வளோ டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நாமளே யோசிப்போம். ஸோ அதே டேஸ்ட்டில் நம்ம பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே இந்த வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ இந்த வெண்பொங்கல் எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப சுவையாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலை டிஃபன் தான் இப்போ நம்ம செய்கிறோம். ஸோ இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசிங்க. நான் இன்னைக்கு இந்த பச்சரிசி வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பயிறு வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக பாசிப்பருப்பு எடுக்கிறேன். அதே கப்பில் வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு வந்துட்டு நான் பாசிப்பயிறு வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கும் போது பாசிப்பயிறுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து பாசிப்பயிறு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பயிரை போட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வறுத்து எடுத்துட்டு இதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறுது. அடுத்து பாசிப்பருப்பும் வந்துட்டு இப்போ நம்ம லைட்டாக வறுக்கிறோம். இப்போ இதை ஆடினதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக அலசி எடுக்கலாம். ஊற வைக்க தேவையில்லைங்க இதை. இப்போ வந்து இந்த வெண்பொங்கல் செய்யறதுக்காக நான் வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் வந்து நான் அரிசி வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் 2-3 வாட்டி நான் தண்ணி ஊற்றி அலசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி வந்து நான் இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க, நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம். ஸோ அந்த 1 கப் அளவு அரிசியும் வந்துட்டு நான் இப்போ குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாசிப்பயிறு, இதையும் வந்து நான் தண்ணி ஊற்றி அலசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாசிப்பயிரையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம பாசிப்பயிரும் அரிசியும் வந்து இதில் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து அளந்து வைக்க போகிறேன். அதுக்காக எந்த கப்பில் அரிசி போய் எடுத்தோமோ அதே கப்லேயே வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டம்ளரில் எடுத்தீங்கன்னா டம்ளரில் வந்து அளந்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு அரிசிக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி வைப்போம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கப் அரிசி, ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு வந்து அதுக்கு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா 4 கப் அளவு தண்ணி வச்சோம்னா நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் வந்து வெண்பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அதுக்காக நான் வந்து 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்லேயே தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இது 4வது கப்புங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம விசில் போட்டுடலாங்க. இது வந்து ஒரு 2 விசில் வந்து வரணும். நம்ம அதுக்காக இப்போ நான் விசில் போடுறேன். ஸோ விசில் வந்து பிடிச்சிச்சு. ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இந்த வெண்பொங்கல் வந்து தாளிச்சோம் அப்படின்னா தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் நெய்யும் ஆயிலும் கலந்து வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டு இதை லைட்டாக நாம் வதக்கிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. வெண்பொங்கலுக்கு வந்து மிளகு தாங்க ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது. ஸோ நான் அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி லைட்டாக கொட்டி அதை வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய்ங்க. வரமிளகாய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதெல்லாமே போட்டுட்டோம். இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது வதக்கும் போதே நல்லா மனம் வரும். அந்த மிளகு, முந்திரி பருப்பு, சீரகத்தோட மனம் வந்து ரொம்பவே நல்லா வரும். இஞ்சி வந்து போடும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக நல்லா நைஸ் ஆகிற மாதிரி கொட்டி ஏதாவது ஆட்டுக்கல் இருந்து அதில் கொட்டி போடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கர் வந்து நல்லா விசில் வந்துருச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ பாருங்க, பருப்பும் அரிசியும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. நல்லா கரெக்டாக நம்ம தண்ணி வச்ச அளவு வந்து கரெக்டான அளவுங்க. நல்லாவே இது வந்திருக்கு. இப்போ நம்ம இது வருத்தம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வருத்தம் பார்த்தீங்களா, அந்த சீரக மிளகு இதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நம்ம கிளறி விடலாங்க. ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம கிளறி விடணும். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு ஈஸியாக நம்ம காலையில் வந்துட்டு இந்த வெண்பொங்கல் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக வந்து நம்ம காலைல ஒரு டிஃபன் வந்து இட்லி தோசை சாப்பிட்றத விட இந்த வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த வெண்பொங்கல். ஸோ அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா போதுங்க. கரெக்டான நம்ம பதத்தில் வந்து வெண்பொங்கல் வந்து எடுத்துடலாம். இப்போ வெண்பொங்கல் அதுக்கு தொட்டுக்க வந்து நான் பொட்டுக்கடலை சட்னி வந்து வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ருசியான ஒரு வெண்பொங்கல் வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.